ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்றலை மெல்ல பேசி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமன் லீலா பேசினதை நினச்சி அந்த மார்க்கெட்டில் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே இளமதியோட அப்பா பரமனை காணான்னு சொல்லிட்டு கடைக்கு முன்னாடி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து ரொம்பவுமே தேடிக்கிட்டு ரொம்ப எமோஷனலாக இருக்கார். இதெல்லாம் பார்க்குற இளமதி என்னப்பா ஆச்சு உங்களுக்கு, என்ன தான் ஆச்சு, ஏன் இப்படி இந்த இப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பரமனை காணாமா அப்படிங்கும்போது பரமன் பார்த்தா எனக்கு டார்ச்சர் தான் கொடுக்குறாங்க, ஆனால் பரமனை இப்படி தேடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இளமதி எப்பயும் போல் அந்த மாதிரி பேசுகிறாங்க. இப்போ பரமனை காணாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இளமதி பக்கத்து கடைக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வெளியில் வேலையாக போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரமனோட அப்பா ஃபோன் எடுத்து பண்ணி பார்க்குறாரு. அவர் ஃபோனில் பேலன்ஸ் இல்லைங்கிறனால இளமதியோட ஃபோன் எடுத்து இப்போ பரமனுக்கு ஃபோன் 2-3 தடவை அடிக்கிறாரு. அங்கே தான் பரமன் அந்த லீலா பேசினதை நினச்சி ரொம்பவுமே அப்படியே ஒரு எமோஷனலாக உட்காந்துருக்காருல. நீ ஆனால் அதை உனக்கு அந்த கலா அம்மா காசு கொடுக்குற காசில் தான் நீ சாப்பிட்டுட்டு இருக்கலாம் சொன்னாங்கல்ல, அதை வச்சு அப்படியே சும்மா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ அவர் ஃபோன் எடுக்கல. மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே இளமதியோட அப்பா அது ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இளமதி வந்துடுறாங்க. இவர் இன்னுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால நானும் தம்பியும் காணாம போனானா கூட நீங்கள் இப்படி தேட மாட்டீங்களாட்டுருக்கு, பரமனை இப்படி தேடிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இருமா நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இளமதியோட அப்பா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தோம்னா இளமதி கடைக்குள்ளார இருக்காங்க. இப்போ பரமன் பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்டைலில் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாத்தையும் மறந்துடணும், நமக்குலாம் எமோஷன் சென்டிமெண்ட்லாம் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஃபோன் எடுக்கிறாரு. பார்த்தா இளமதி ஃபோன் பண்ணியிருக்காங்க. இளமதிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் இப்போ ஃபோன் பண்ணி பேசும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷனலாகவும் கொஞ்சம் கோவமாகவும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நான் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் அப்பா சொன்னாரேன்னு பாவம் பார்த்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரி நிலமெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இளமதியிட்ட ஃபோன் பேசிட்டு வச்சதுக்கப்புறம் இளமதி யோசிக்கிறாங்க. எப்போயுமே கிண்டலாக தானே பேசுவாங்க, இன்றைக்கி என்ன எப்படி பரமன் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இளமதியும் யோசிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வரும்போது இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தா லீலா தானே. அப்போ லீலாவை நம்ம கதற விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிவிட்டு இப்போ பரமன் வீட்டுக்கு வராரு. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா லீலா கிட்ட அப்படியே பேசும்போதே பார்த்தோம்னா ஃபோனை பிடிங்கிட்டு அடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இப்போ இளமதியோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் குடுகுடுப்புக்காரர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு சில விஷயம்லாம் கேட்டு வச்சுக்கிட்டார்ல, அதனால் ஒரு வெத்தலை எடுத்து அதில் மை போட்டு தடவி எனக்கு எதிராக இந்த வீட்டில் அந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணது யார் அப்படிங்கிற விஷயத்த இதில் காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக ஒரு பில்டப் காட்டுறாரு. அதை பார்க்குற லீலா முதல்ல ஒரு மாதிரி பேசினாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போக பார்த்தோம்னா அப்படியே நடுங்கி கதற ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா விஷயத்தையும் ஏன்னா இவர் தான் ஏற்கனவே அவங்களாம் பேசி கூட்டணி போட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோக்கு பின்னாடி இருந்து தான் பரமன் கேட்டுக்கிட்டு இருந்தார்ல, அதனால் எல்லாம் வரிசையாக ஒன்றுன்னா சொல்லிவிட்டு அந்த சிவப்பு கலர் கட்டின, அதாவது லீலா முகம் மட்டும் அந்த சிவப்பு கலர் கட்டின ஆண்டி முகம் மட்டும் தெரியல சின்ன ஆண்டி மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதற விடுறாரு. அதெல்லாம் கேட்குற லீலா அப்படியே பயந்து நடுங்கி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது விஷயமாக முழுசாக நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லிட்டு இருக்கும்போதே லீலா அங்கேருந்து எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி தப்புச்சம் பொழைச்சேன்னு ஓடி போயிடுறாங்க. இப்போ பார்த்தோம்னா இளமதி கடையில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கடையில் பார்த்தோம்னா ஏற்கனவே ரிஷியும் அந்த வட்டி கடை கொடுத்தாங்கல்ல, அவங்களும் சேர்ந்து பார்த்தோம்னா ஆளுங்களாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களா, சண்முகத்தோட ஆளுங்களாம், அவங்களாம் இப்போ கடைக்குள்ளார பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ இளமதியால் ஒன்றுமே முடியல, அப்படியே ரொம்பவுமே பதறி போகிறாங்க. இது நம்ம கடை துணியே இல்லை அப்படிங்கிறாங்க, இல்லை உங்கள் கடையில் வாங்கிட்டு போன துணி தான் அப்படிங்கிற மாதிரி பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இளமதி கடையில். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வீட்டில் காட்டுறாங்க. லீலாவதி பார்த்தோம்னா போர்வெல்லாம் போட்டிட்டு படுத்துக்கிட்டு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி பரமன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மைனா கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்தாண்ட பார்த்தோம் அப்படின்னா நர்மதா அந்த இன்னொருத்தவங்க நல்லவங்க இருப்பாங்கல்ல, அவங்க மகளில் அவங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ண அநியாயத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.